வணக்கம். திரு விசு அவர்களோட முதல் பொண்ணுனா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஆரம்பிக்கிற இந்த வெப் சேனலில் அப்பாவை பற்றி பேசுகிறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த திரு ஹரிச்சரன் அவர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல நான் அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய கணவரும் என்னோட 2 சன்ஸும் என்ன சொன்னாங்கங்கிறத சொல்லிவிட்டு நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன். என்னோடய கணவர்கிட்ட கேட்டேன், அப்பாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொன்னது என்னென்னா, he just goes out of his way to help others அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன, நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அண்ட் சில நேரங்களில் அவருக்கு அதாவது ஒரு அவுட் ஆஃப் ஹிஸ் வே போய் ஹெல்ப் பண்ணுற அளவு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது நெருங்கி பழகினவங்க நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். அண்ட் என் சன்ஸை கேட்டபோது அவங்க 2 பேருமே சொன்னது என்னென்னா, விசு தாத்தா இருக்கிற இடத்துல போரே அடிக்காது, ஹீ இஸ் சச் அன் என்டர்டெய்னர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னென்னா, உடனே தாத்தாவாக நல்ல ஒரு கதையெல்லாம் சொல்லுவார். கதை சொல்லுவார்னா உடனே ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அவர் சொல்கிறதெல்லாம் அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், சினிமா கதை, கிரிக்கெட், இந்த மாதிரிலாம் பேசுவார். அழகாக நரேட் பண்ணுவார். நம்ம அந்த மொமெண்ட்லேயே இருக்கிற ஃபீலிங்கை கொடுத்துருவார். ஐ திங்க் அது ஒரு ரைட்டரோட ஸ்கில்ஸ்ன்னு நினைக்கிறேன், அது தெரியல. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார். நம்ம அப்படியே வாய் பார்த்துன்னு உட்காந்துட்டுருப்போம். ஸோ இதுதான் என் சன்ஸ் சொன்னது. நான் அப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு பதிலாக அவர்கிட்டேருந்து நான் கற்றுண்ட விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்பா எங்களெல்லாம் எப்படி வளர்த்தாருன்னா, நீ இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், இதுதான் ரைட்டு, இது ராங்கெல்லாம் சொல்லி வளர்த்ததே கிடையாது. அவர் இப்படி தான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்தார். லைக் அவர் இஸ் வெரி ஆனஸ்ட், டெடிகேட்டட், கமிட்டட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் அவருக்கு இருக்குது. அந்த மாதிரி வாழ்ந்ததுனாலேயே அவர் என்னென்னா, அவரை பார்த்து கற்றுண்டது தான். அவர் சொல்லி கற்றுண்டதை விட அவரை பார்த்து கற்றுண்டது தான் ஜாஸ்தி. அது இன்னி வரைக்கும் லைஃப்பில் எங்களுக்கு நிறைய இடங்களில் யூஸ் ஆகிருக்கு. அண்ட் அது ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் அதை நாங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம், ஓரளவு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஆஸ் அ பேரண்ட்டாகவும் என் பசங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறத விட நான் சிலதை பண்ணினா அதை அப்படியே அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல பேரண்டிங் டிப்பாகவும் யூஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒன்று அப்பாக்கிட்ட கற்றுனேன். இன்னொன்று என்னென்னா, இது நான் காலேஜ் படிக்கும்போது நடந்தது. காலேஜ் படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து எப்பயுமே என்ன சினிமா கதை பேசுவோம் இல்லையா. ஸோ அப்படி பேசும்போது எப்போ பேசினாலும் எல்லா டேரக்டர்ஸ் பற்றி வரும், சில டேரக்டர்ஸ் பற்றி வரும், அதில் லவ் ஸ்டோரிஸ் பற்றி வரும், பேச்சு வரும். அண்ட் பாடல், நல்ல சினிமா சாங்ஸ் இருக்கிறத பற்றி, படங்கள்லாம் பற்றிலாம் பேச்சு வரும், எல்லாம் வரும். ஆனால் அப்பா படத்தை பற்றி பேசவே மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ பேசுகிறாங்க, நான் அப்பா படத்தை பற்றி பேசுகிறதே இல்லையே அப்படின்னு தோணும். அதை ஒரு நாளைக்கு செம்ம கடுப்பாயிட்டு அப்பா கிட்ட போய் நான் வேறு கேட்டேன். என்னென்னா, அப்பா என்னப்பா அது, நீங்கள் எப்போ பாரு குடும்ப படமாகவே எடுக்கிறீர்கள், உங்கள் படத்தை பற்றி யாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறதே கிடையாது, பாட்டை பற்றி பேசுகிறது கிடையாது, எப்போ பாரு குடும்பத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையே எடுக்கிறீர்கள், அதில் யாரோ ஒரு 2 பேருக்கு எப்போ பாரு ஒரு சண்டை இருக்கும், இதை பற்றி பேசினாலும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை பற்றி பேசுகிறதே கிடையாது, நீங்களும் லவ் ஸ்டோரி எடுக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், ஏம்மா எனக்கு வரதை தானேம்மா நான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். நான் உடனே என்ன வரது தான் எடுக்க முடியும், நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லை, எப்போ லவ் ஸ்டோரி ட்ரை பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணால் தானே அது வருதா இல்லையான்னு தெரியும், அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், எனக்கு எது ஸ்ட்ரென்த்தோ அதை தானே நான் ஃபாலோ பண்ண முடியும், மற்றவங்க பண்ணுறாங்கிறதுக்காக நான் பண்ணேன்னா என்னால் அது சரியாக அதில் ஷைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் என் ஸ்ட்ரென்த்து என்னங்கிறது புரிஞ்சு நான் பண்ண ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு ஒரு கேஷுவலாக சொல்லிட்டு விட்டுட்டார். எனக்கு அதோட அர்த்தம் அன்றைக்கி புரியல. பட் இப்போது அதே ஃப்ரெண்ட்ஸு இதே மாதிரி கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, பசங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் பண்ணும்போது இந்த நிலையில் அவங்க நிறைய பேர் இப்பயும் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, டிவியில் உங்கள் அப்பா படம் போட்டாங்க, நாங்கள் பார்த்தோம், எழுந்துக்கவே முடியல, ஃபுல்லும் அப்படி உட்காந்து பார்த்தோம், நாங்கள் எவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு. இப்போ ஃபேமிலின்னு வந்ததுக்கப்புறமா, பசங்கன்னு வந்ததுக்கப்புறமா அவர் சொல்கிற அந்த வேல்யூஸ்லாம் அவ்வளோ நல்லா புரியுது. எவ்வளோ நல்ல படம் அன்றைக்கே எடுத்திருக்கார் பாரு, நமக்கெல்லாம் வேணுங்கிற படம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ எனக்கு புரியுது, அதே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவரோட ஸ்ட்ரென்த் எதுன்னு புரிஞ்சு அவர் படம் எடுத்து அதில் இன்னி வரைக்கும் அவர் பேர் பேசப்படுதுன்னா அதுதான். ஸோ என்னோடய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத புரிஞ்சுன்னு நான் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் அன்றைக்கி கேஷுவலாக சொன்னது அன்றைக்கி புரியாமல் இன்றைக்கி புரியுது. அதே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேறு சொல்லுவாங்க,
இந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து படம் பார்க்குற மாதிரி யாருமே இப்போ எடுக்கிறது இல்லை, அந்த மாதிரி படங்கள்லாம் வரதே இல்லை, வி மிஸ் தோஸ் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதோடது புரியுது. ஸோ அப்பாவோடது வந்து என்னென்னா, அவர் வந்து சொல்லி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அந்த மாதிரி சொல்கிற ஆளே கிடையாது. அவர் வாழ்ந்து அதே மாதிரி வாழ்ந்து காமிச்சு படங்களில் அந்த வேல்யூஸ் சொல்லி அதுலேருந்து கற்றுன்னு இருக்கோம். அது வந்து லைஃப் லாங் ஐ திங்க் நான்லாம் மறக்கவே மாட்டேன். இன்னொரு இன்சிடெண்ட் ஒன்று சொல்லணும். என்னோடய கல்யாணத்துக்கு வந்து திரு சிவாஜி கணேசன் அவர் வந்திருந்தார். எனக்கு வந்து அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு பொண்ணாக பிறந்தோமேங்கிற பெருமை எப்பயுமே எனக்கு இருந்திருக்கு. ஆனால் அப்போ வந்து நான் நினைப்பேன், இந்த மாதிரி நம்ம ஒரு ரோல் மாடல் நமக்கு அப்படிலாம் நினச்சிப்பேன். அந்த கல்யாணத்தில் அவர் வந்திருந்தபோது அவர் சிவாஜி கணேசன் சார் சொன்னார், அவர் காலில் விழுறோம், ஆசீர்வாதம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு, நல்லா இருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேறு ஏதாவது வந்து நல்ல புருஷனோட நல்லாரு, நல்ல குழந்தைங்களை பெற்றுரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து அது மறக்கவே முடியாது. அவர் சொன்னது என்னென்னா, அடுத்த ஜென்மத்துலேயும் நீ இதே அப்பாவுக்கு பிறக்கணுமா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னோன்னே வந்து நிஜமாகவே எனக்கு அங்கே வந்து ஐ வாஸ் இன் டியர்ஸ். இப்படி ஒருத்தர் ஒரு அவ்வளோ பெரிய மனிதர் அவர் வந்து அப்படி சொல்கிறாருன்னா நிஜமாகவே அப்பா வந்து சம்மன் கிரேட். சீரியஸ்லி அவரை பற்றிலாம் ஒரு ஷோவில் ஒரு பைட்ஸில் ஒரு 2 to 5 minutes பேசுகிறதுலாம் பற்றவே பத்தாது. ஏதோ என்னால் முடிஞ்சது நான் கற்றுண்ட விஷயங்களை நான் இன்றைக்கும் வந்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் சிலதை நான் வந்து சொன்னேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ஹலோ அண்ட் வெல்கம் டு ஏடியூப் சேனல். நான் ஜின்னி பேசுகிறேன். திஸ் இஸ் அன் இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். இதில் நிறையா என்டர்டெயின்மெண்ட், நிறையா இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறது ஒரு பெரிய ஜாம்பவான் ஆஃப் மாஸ் மீடியா, மிஸ்டர் விஸ்வநாதன். யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம மிஸ்டர் விஷு சார். ஸோ வணக்கம் விஷு சார், வெல்கம் டு த சேனல். தேங்க்யூ. ஸோ சார், யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன். 6லேருந்து 60, 6லேருந்து 100 எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். யூர் அ பிக் ரைட்டர், டைரக்டர், ஃபிலாந்த்ரபிஸ்ட். நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு நடத்துகிறீங்க. ஆக்டர், ஆமாம், ஆக்டர், டைரக்டர், ரைட்டர், ஃபிலாந்த்ரபிஸ்ட், டிபேட் ஷோ ஹோஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ வெல்கம் டு த ஷோ. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு? வித் ஆல் த எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஹேவ், வாட் இஸ் த ஒன் திங் தட் யூ வுட் லைக் டு டெல்? எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸை நோக்கி பயணம் பண்ணும்பொழுது ஒரு சீனியர்ஸ்க்கு ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற இந்த முயற்சியை நான் பாராட்டுறேன். பிகாஸ் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இதெல்லாம் இக்னோர் தான். கரெக்ட் இல்லையா? அந்த முயற்சி ஃபஸ்ட்டு பாராட்டுறேன். அது ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எங்கள் ஆஃபீஸ்க்கு இருந்து இமீடியட்லி ஐ செட் ஐ வில் அக்செப்ட். அதுக்கு ரீசனாக தான். அண்டு இதில் வந்து அவங்களுக்கு உண்டான என்டர்டெயின்மெண்ட்டும் அவங்களுக்கு உண்டான எஜுகேஷனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்குறோம். என்ன அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கிற மாதிரி உங்கள் சேனல் மேலே எனக்கு நம்பிக்கை ஏற்படுது. உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார், சில இன்டர்வியூஸ் உங்களுதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். யூ ஆல்வேஸ் சே தட் மென்டலி ஐ எம் ஆல்வேஸ் யங். என்ன வயசானாலும் வாட் இன்ஸ்பயர்ஸ் யூ டு ஸ்டே யங் இன் யுவர் மைண்ட்? எல்லாருக்குமே வயசு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஹவு ஆர் யூ ஏபிள் டு ஸ்டே யங் இன் யுவர் ஹெட்? அதாவது சின்ன வயசில் ஈகோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. பர்ஹாப்ஸ் அந்த ஈகோ தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வயசான காலத்தில் டு ஸ்டே யங். எப்படி? ஆமாம், ஏன்னா அந்த ஈகோ இல்லாமல் ஒருத்த மனுஷன் வாழ்க்கையில் வளர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், அவன் பிற்காலத்தில் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, உடலால், மனதால், பணத்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னா அவன் நத்தா மாதிரி சொல்லிடுவான். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ, உங்களுக்கு இருக்கிற ஒரு இந்த தாழ்ந்த எண்ணம், அதுதான் பிற்காலத்தில் உங்களை ஸ்டே பண்ணுறதுக்கு, எங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு உதவுறதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். வாட் கீப்ஸ் யூ பிஸி நவடேஸ் சார்? இது எல்லாமே இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்களா? டைரக்ஷன் பண்ண முடியாதுமா. டைரக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு ஐ வில் ஹேவ் டு ஹேண்டில் 23 கிராஃப்ட்ஸ். 23 கிராஃப்ட்ஸில் ஆல் தி 23 இல்லைனாலும் ஒரு 20 கிராஃப்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டாமினாவோ எனர்ஜியோ என்கிட்ட இல்லைங்கிறது உண்மை. ஸோ அது பண்ணலை. நடிக்கிறதுனா ஐ ஹேவ் டு கோ அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் த லைட். கரெக்ட். அந்த லைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஸ்டோரி டிமாண்ட்ஸ் அவுட் ஸ்டேஷன் ஷூட்டிங்னா நான் அவுட் ஸ்டேஷன் போயானேன்.
அவுட் ஸ்டேஷன் ரொம்ப நாள் தங்க முடியாது. ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, எனக்கு டயாலிசிஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால் நடிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. ஸோ எங்கிட்ட இருந்த 2 எங்கிட்ட இல்லாததுனால எங்கிட்ட இருக்கிற 3வது ஒன்று இருக்குது தெரியுமா, மூளை கதை, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எங்கிட்ட இருக்குது. ஸோ யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி கிரியேட்டிவ். ஐ எம் நாட் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி ப்ரொஃபஷனலி, மை மைண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. ஏன்னா யாராவது வாங்கினா தானே ப்ரொஃபஷனலி பிஸி. நான் எனக்குள்ளேயே சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் இப்போ வாட் வுட் யூ டெல் சீனியர் சிட்டிசன்ஸ்? இப்போ கிட்டத்தட்ட உங்களை மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருப்பா. ஹவு ஷுட் தே ஆக்கியூபை தெம்செல்ஸ்? இப்போ உங்களை மாதிரி கதை எழுதுகிற திறமை இல்லாதவங்க என்ன பண்ணலாம் டு கீப் தெம்செல்ஸ் ஆக்கியூபைட்? அதாவது மொனாட்டனஸாக லைஃப்பை லீட் பண்ணுறது இஸ் போரிங். There must be some fun, excitement, some form of entertainment even for senior citizens. You have any ideas for what they can do to keep themselves? ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு ஜெனரலான ஒரு ஆன்சர் கொடுக்க முடியுமா? I will make you accept. கொடுக்க முடியாது. எல்லாருமே சீனியர் சிட்டிசனா? வயசு 60 ஆயிடுச்சுன்னா எல்லாருமே சீனியர் சிட்டிசனா? இல்லை. அவர்கள் வேலைக்கு போன காலத்திலேயே கம்மியாக சம்பளம் வாங்கின ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போன சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அவர்கள் வாழற வாழ்க்கை வேற. பிகாஸ் they will be totally dependent on their sons or daughter-in-laws, right, and daughters and such எல்லாம், right. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. பென்ஷன் வாங்குறவனாக இருந்தால், பென்ஷன் வாங்குறவராக இருந்தால் அவர் வாழற வாழ்க்கை வேற, அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது வேற. எந்த காலகட்டத்திலையும் என்னால் தனியாக நிற்க முடியும்னு நினைக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நான் சொல்கிறேன், புத்திமதி வேறையாக இருக்கும், அட்வைஸ் வேற மாதிரியாக இருக்கும், ரைட்? எக்ஸாக்ட்லி. நீ ஒத்துக்கிறியம்மா? ஒத்துக்கிறேன். அதில் 3 பேருக்கும் ஒன்றா சொன்னால் அது அப்ளிகபிள் ஆகாது. இது 3ஐயும் தாண்டி நீ ஃபைனான்ஷியலி டிபெண்டாக இருந்தாலும் சரி, உனக்கு வர சொல்ப சம்பளத்தை அந்த ஃபேமிலி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, சொந்த காலில் இன்னமும் நீ நிற்கிறவனாக இருந்தாலும் சரி, யுவர் டியூட்டி இஸ் டு அக்செப்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி யங்கர் ஜெனரேஷன். ஏன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு live for a longer time in this world. You will have to hand over the generation to them. அவங்களுக்கு ஜெனரேஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஒன்று சீனியர் சிட்டிசன்ஸ் புரிஞ்சுக்கணும், நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த உலகம் சுற்றிட்டு இருந்தது, உங்களுடைய காலத்துக்கு பிறகும் இந்த உலகம் சுற்ற போகிறது. நடுவில் எதையாக மாற்றணும்னு நினைக்காதீங்க. பி கன்வீனியன்ட், பி கம்ஃபர்டபுள் டு அதர்ஸ். அதுதான் நான் கொடுக்குற அட்வைஸ். மற்றபடி ஃபைனான்ஸ் எல்லாம் கொடுக்குது. அவர்கள் ரேஸுக்கு, அதாவது கிரிக்கெட்டாக அவங்க மைதானத்துக்குள்ளே போயிட்டாங்க. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கணும் ரசிகர்கள், அவ்வளோதான். இங்கே இப்படி அவுட்டுமா ஃபுட்பாலில் சொல்கிற மாதிரி கிரிக்கெட்டில் சொல்ல முடியாது. பிகில் படம் பார்த்தீங்களா? அந்த படத்தில் விஜய் வெளியில் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தா நான் கிரவுண்ட் அவுட்டே வெளியில் போயிருப்பேன். என்னால் ஆட முடியாது. என் டைரக்ஷன் வெளியிலேருந்து வந்துட்டே இருக்கக்கூடாது. இந்த கால யங்ஸ்டர்ஸுக்கு அவங்களாம் வந்து கேட்குறச்சே தான் அதை அட்வைஸ் பண்ண கொடுத்தாரு. இல்லைன்னா ரொம்ப டிராஸ்டிக்கு போனேன்னா மனைவி மூலமாக சொல்லுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்லேயே 2 பேர் இருக்காங்க. அப்பா சீனியர் சிட்டிசன், அம்மா சொல்லை கேட்டுக்கிறவங்க, அப்பா சொல்லை கேட்டுக்க மாட்டாங்க. இந்த ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளோதான் நான் சொல்லேன். இல்லைன்னு நான் சொல்லலாமா? உன்னுடைய லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு 50% கம்ஃபர்ட்ஸ் வெளியில் இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் கொடுத்தால்தான் கிடைக்கும். வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணி are you in touch with your children and grandchildren? Photos அனுப்புறது. எங்க அவளுக்கு மானம், மரியாதை, மதிப்பு இருக்கோ அங்கே அவங்க சந்தோஷமாக இருந்தால் நல்லது. நாம் அவங்க இல்லாமல் இங்கே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நாக்க முடியுது.